வருகின்ற நவம்பர் 5ஆம் தேதி ராகுல் காந்தி போகிறாரு. ராகுல் காந்தி போகிற அன்னைக்கு விஜய களத்துக்கு போக போகிறதாகவும் இந்த செய்தியில் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்படி போகிறாங்க அப்படின்னா தாவேக்காவினுடைய இந்த கூட்ட நெரிசல் அந்த நடந்து 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அந்த விசாரணை இன்னைக்கு சிபிஐ கையில் மாற்றப்பட்டிருக்கு. இது தொடர்பாக வந்து நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னை கேஸ் நடந்துச்சுல, அந்த சென்னை கேஸில் எஸ்ஐடி போட்டாங்க. அசரா கார்பனுடைய தலைமையில் எஸ்ஐடி போட்டாங்க. அந்த எஸ்ஐடி போட்டதோட கடந்த 13 கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றி நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. அந்த அடிப்படையில் குஜராத் கேடரை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர், அதே போல் சிபிஐயில் எஸ்ஐ பிரவீன்குமார் தலைமையில், அதே போல் ஏஎஸ்பி முகேஷ்குமார், டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட கிட்ட ஒரு 5 பேர் சிபிஐ குழு வந்து விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விசாரணை ஒழுங்காக நடக்குதா அப்படிங்கிறத கண்காணிப்பதற்கான வேலைகளும் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக தாவேக்கா செய்தி, அந்த அடிப்படையில் இன்றைக்கும் தாவேக்கா செய்தி பற்றிய இன்றைக்கி செய்தி ஊடகங்களில் சொன்ன விஷயம். நேற்று நம்ம பேசின அந்த வீடியோக்களில் முக்கியமாக சொல்லியிருப்போம். அதாவது விஜய் போகிற அந்த பயணம் வந்து உறுதி செய்யப்பட்டாலும் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து இடம் தேர்வு செய்வதில் சிக்கல் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போல் பாஜகவை சார்ந்தவர்கள் வந்து இடம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இடம் பத்தாதுன்ற மாதிரி ஒரு காரணத்தை காட்டி அதை வந்து பத்தாதுங்கிறத தாண்டி இப்போ கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை தேவையில்லாமல் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் போகிறான்னு சொல்லி விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது. தொடர்ச்சியாக எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அடிப்படையில் இப்போ இவங்க கொடுக்குற இடத்துல போய் நம்ம உட்காந்தோம்னா தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த வந்து அவங்க கொடுக்குற இடம் வந்து அந்தளவுக்கு பத்தாது நமக்கு, ஏன்னா க்ரௌட் அதிகமாக வருவாங்கன்ற மாதிரி கணக்கு காட்டுறாங்க. அதனால் கூட பல இடங்களில் மண்டபங்கள் வந்து புக் பண்ணுறதுக்கு பிரச்சனை இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி செய்தி ஊடகங்களில் செய்தித்தாள்களில் வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு 2-3 விஷயம் என்ன அப்படின்னா, செப்டம்பர் 27 அந்த சம்பவத்துக்கு பிறகு இன்னும் இப்போ வரைக்குமே விஜய் அவர்கள் களத்துக்கு போகிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தாலும், இப்போ என்ன அப்படின்னா டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு பிரச்சனை. அதை தாண்டி இந்த கரூருக்கு வந்து ராகுல் காந்தி அவர் போக போகிறாருன்ற மாதிரி ஒரு செய்தி வந்து இன்றைக்கி வந்திருக்கு. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த பத்திரிகை செய்தியில் நவம்பர் 5ஆம் தேதி கரூர் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற விருப்பம் தெரிவிச்சிருக்காரு ராகுல் காந்தின்னு சொன்னதோட, தமிழக அரசியல் கட்சிகளில் முதல் கட்சியாக காங்கிரஸ் கட்சி சார்பில் தான் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிதியுதவி வந்து அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் வந்து கொடுத்தாரு. அதே போல் கரூருக்கு ராகுல் காந்தி வராரு இல்லையா, அன்னைக்கு விஜய் வருவதற்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது வருகின்ற நவம்பர் 5ஆம் தேதி ராகுல் காந்தி ராகுல் காந்தி போகிற அன்னைக்கு விஜய களத்துக்கு போக போகிறதாகவும் இந்த செய்தியில் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அப்படி போகிறாங்க அப்படின்னா இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் வந்து ஏற்கனவே ஒரு குளறுபடி போய்கிட்டு தான் இருக்குது. என்டிஏக்குள்ளே போக போகிறாரா இல்லை தனிச்சு களம் காண போகிறாருன்ற கேள்வியெல்லாம் இருக்குது. ராகுல் காந்தி தொடர்ச்சியாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற செய்திகளை வந்து அவர் இப்போ சாய்ஸ் பிஜேபி டீமா இல்லை காங்கிரஸ் டீமில் போய் இணையணுமாங்கிறதா இப்போ அவருக்கு இருக்கிற ஒரே சாய்ஸு. ஸோ இந்த சந்திப்பின் மூலமாக ராகுல் காந்தியோட அவர் வந்து போகிறாரு, அந்த நிகழ்ச்சி அன்றைக்கி போகிறார் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஏதோ ஒரு தகவலை நம்மக்கிட்ட உறுதிப்படுத்துகிறாங்கன்ற மாதிரியான செய்தியாகவும் சமிக்கையாகவும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோவில் குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம், தாவேக்காவுடைய தேவை காங்கிரஸுக்கு ஏன் இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். ஸோ தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு தாவேக்காவுக்கு காங்கிரஸ் ரொம்ப முக்கியமாக இருந்தாலும், தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போகும்போது தென் மாநிலங்களான கேரளா, அதே போல் வந்து ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரியான பகுதிகளில் அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆதரவு நிச்சயமாக தேவைப்படும். பாண்டிச்சேரி அதே போல் கேரளா, இந்த 2 இடங்களிலுமே விஜயனுடைய முகம் மிகப்பெரிய அளவில் பிரபலமான முகம், கிட்டத்தட்ட பெரிய ரசிகர் பட்டாளம் கொண்ட ஒரு முகம். ஸோ அப்படி இருக்கும்போது விஜயை வைத்து கேரளாவுடைய தேர்தலையும் அதே போல் புதுச்சேரியில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொள்வதற்கான வேலைகளை வந்து ஈஸியாக பண்ணலான்ற ஒரு கணக்கு காங்கிரஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாகவும் இந்த செய்தி வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது நவம்பர் 5ஆம் தேதி ஒருவேளை ராகுல் காந்தி வராரு அப்படின்னா, அந்த ராகுல் காந்தி நிகழ்ச்சியில் விஜய் வராரு அப்படின்னா அங்கே ஒரு கூட்டணி உறுதி செய்யப்படுது. காங்கிரஸ் தாவேக்கா 2 பேரும் ஒன்றா பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி. இந்த பயணிக்க போகிறாங்கன்றதுக்கான காரணம் என்னங்கிறத நான் சொன்னேன். கேரளாவிலையும் பாண்டிச்சேரியிலையும் உங்களுக்கு எலெக்ஷனுக்கான வேலைகளில் வந்து விஜயுடைய முகத்தை பார்த்தே பல பேர் அவங்களுக்கு வந்து வாக்குகள் செலுத்தலாம். என்னதான் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டும் அவங்க கூட்டணியில் இருந்தாலும் கேரளாவில் பெருவாரியான சண்டைகள் அவங்க 2 பேருக்குள்ள தான் நடக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கட்சியை வளர்க்கணும், அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னா அவங்களுக்கான வியூகங்கள் விரிவடையணும். அந்த விரிவடையக்கூடிய இடத்துல பயன்படுத்தக்கூடிய இடத்துல விஜய் அவர்கள் இருக்கார். அதனால் இந்த சந்திப்பு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியும்
செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது விஜய்க்கு ஆதரவானவர்கள் காங்கிரஸுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களாக மாற்றுவதற்கான வேலையை விஜய் செஞ்சு கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தியில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த செய்தி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. இது வந்து கொஞ்சம் லேட்டான தகவல். அடுத்ததாக வி அப்படிங்கிற இடத்துல வந்து குழப்பம் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி தினமலரில் ஒரு செய்தி வந்துச்சு. இந்த செய்தி நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது வி என்ன அப்படின்னா விஜய் அப்படிங்கிறது வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லி எந்த தொகுதியில் போட்டியிடலாம் விஜய் அப்படிங்கிற மாதிரி சில கால்குலேஷன்லாம், ஏன்னா தொடர்ச்சியாக திருச்சி கிழக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் வந்து மதுரைன்னு ஒரு சில தகவல் வந்துச்சு. விஜய் போட்டி போட தொகுதி மதுரைன்னு வந்துச்சு. மாநாட்டில் சொன்னதுனால இல்லை, மதுரையில் போட்டி போட போகிறாருன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் விங்கிற எழுத்தில் தான் விஜய் போட்டி போட போகிறாரு, ஏன்னா அவங்களுடைய ஜோசியர் அப்படி தான் சொன்னார்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அந்த வீன்ற எழுத்தில் வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், விக்கிரவாண்டி, விருதாச்சலம், வீரபாண்டி, சேலம், விராலிமலை, புதுக்கோட்டை, விருதுநகர், விளாத்திக்குளம், இப்படி வீங்கிற வரல பேரில் விலவங்கோடு, இந்த வீங்கிற எழுத்தில் வரக்கூடிய ஊர்களில் ஏதோ ஒரு ஊரில் சூஸ் பண்ணி போட்டியிடுவார்ன்ற மாதிரி ஒரு செய்தி இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் 2-3 விஷயம் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் திருச்சி கிழக்கு ஒரு சாய்ஸாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதே போல் விருகம்பாக்கம் தொகுதியை தேர்வு செய்ததில் வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரியும் சில விஷயங்கள் சொன்னாங்க. இந்த 2 தொகுதியை தாண்டி விஜய் எங்கே போட்டி போட போகிறாருன்றது தெரியல. ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு வந்த தகவல் விருகம்பாக்கம், திருச்சி கிழக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் சில நரேட்டிவ்களை ஊடகங்கள் செட் பண்ணக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து என்ன அப்படின்னா தாவேக்காவினுடைய இந்த கூட்ட நெரிசல் அந்த நடந்து 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அந்த விசாரணை இன்றைக்கி சிபிஐ கையில் மாற்றப்பட்டுடுச்சு. இது தொடர்பாக வந்து நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னை கேஸ் நடந்துச்சுல, அந்த சென்னை கேஸில் எஸ்ஐடி போட்டாங்க. அசரா கார்கருடைய தலைமையில் எஸ்ஐடி போட்டாங்க. அந்த எஸ்ஐடி போட்டதோட கடந்த 13 கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. அந்த அடிப்படையில் கரூரில் அந்த சிபிஐ இன்றைக்கி களமிறங்கி அந்த அசரா கார்கனுடைய புலனாய்வு குழு எடுத்த எல்லா தரவுகளையுமே அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க. அந்த ஒப்படைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் சிபிஐ விசாரணை வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த தரவுகள் நேற்று என்ன ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா, அந்த அலுவலகத்துக்கு முன்னாடி, அந்த எஸ்ஐடி அலுவலகத்துக்கு முன்னாடி பேப்பர்ஸ்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் எரிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. பொதுவாகவே தேவையில்லாத விஷயங்களை எரிப்பதுன்றது அரசாங்கத்தினுடைய இந்த அலுவலருடைய ஒரு வழக்கம் தான் அது. ஆனால் அது எரிக்கப்பட்டதில் என்ன மாதிரி தரவுகள் இருக்குதுன்னு தெரியலன்னு சொல்லி ஊடகங்கள் அதை மிகைப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை என்ன பிரச்சனைகள் எல்லாம் அதில் ஏதாவது தரவுகள் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் முடிவு செய்யணும்ல, அதுக்குள்ளே ஏன் எரிச்சுங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு தகவல். அதே போல் இந்த சிபிஐ விசாரணை தொடங்கிடுச்சு. இந்த தொடங்கின கையோட பாதிக்கப்பட்ட அந்த கரூர் வேலுச்சாமிபுரத்துக்கும் அவங்க போக போகிறதாகவும் செய்தி. அதே போல் இந்த சிபிஐ கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு குழு அமைச்சாங்க இல்லையா, அஜய் ரஸ்தோகி, அவருடைய தலைமையிலான குழுவும் இப்போ வந்து களமிறங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த குழுவில் குஜராத் கேடரை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர், அதே போல் சிபிஐயில் எஸ்ஐ பிரவீன்குமார் தலைமையில், அதே போல் ஏஎஸ்பி முகேஷ்குமார், டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட கிட்ட ஒரு 5 பேர் சிபிஐ குழு வந்து விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விசாரணை ஒழுங்காக நடக்குதா அப்படிங்கிறத கண்காணிக்குவதற்கான வேலைகளும் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. அஜய் ரஸ்தோகியோடைய தலைமையிலான குழுவும் இதை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து 3வது செய்தி. அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நடிகர் விஜயினுடைய கட்சியினுடைய அந்த கட்சியை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க. சென்னையுடைய ஹைகோர்ட்டில் போட்டது என்னென்னா, மதுரையை சேர்ந்த அட்வொகேட் அவர் செல்வகுமார் அப்படிங்கிறவர் ஒரு வழக்கு போட்டார். அந்த வழக்கில் அவர் சுட்டி காட்டின விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 47 பேர் செப்டம்பர் 25 இறந்துட்டாங்க. இந்த இறந்ததில் அரசியல் கட்சிகளின் கூட்டணிகளுக்கு பெண்கள், குழந்தைகள் என கூட்டம் கூட்டுவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முரணானது அப்படிங்கிற ஒரு ரீசன் சொன்னதோட, கடந்த 2014ஆம் ஆண்டு குழந்தைகளை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவது தடை செய்யக்கூடிய ஒரு சட்டத்தை மராட்டிய நீதிமன்றம் வந்து அதை இது பண்ணாங்க, தீர்ப்பு சொன்னாங்க. அதையும் மேற்கோள் காட்டி அவர் சொன்னதோட, இந்த சம்பவத்தில் சாதாரண சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர்களை தப்பிக்க வைக்கும் விதமாக கரூர் போலீசார் செயல்பட்டுள்ளனர். அந்த வழக்கிலும் விஜய் பெயரை சேர்க்கவில்லைன்ற மாதிரி, அதாவது இவங்களை குற்றவாளிகள் விஜயை குற்றவாளின்னு சொல்லி இவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. விஜயையும் அதே போல் தாவேக்கா நிர்வாகிகள் குற்றவாளின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த குற்றவாளிகளை வந்து காப்பாற்றக்கூடிய வேலையை போலீஸ் செஞ்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இதில் குறிப்பிட்டு இந்த மாதிரி காரணங்களை எல்லாம் சொல்லி, அதாவது போலீஸே அவங்கள வந்து தப்பிக்க வைக்க பார்க்குறான்ற மாதிரிலாம் காரணத்தை சொல்லி அவர் ஒரு கேஸ் போட்டிருந்தார். அந்த கேஸினுடைய வழக்கு பதிவில் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் அங்கீகாரத்தை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் ரத்து செய்யவும், அரசியல் கட்சிகளின் ஊர்வலம், பொதுக்கூட்டம், தேர்தல் பிரச்சாரத்தில் குழந்தைகள் மற்றும் பெண்களை அனுமதிக்கக்கூடாது SOP 1 போட சொல்லியும், இதை மீறும் அரசியல் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் கமிஷனுக்கு நீங்கள் உத்தரவிடணும்னு சொல்லி இந்த கேஸை வந்து செல்வகுமார் போட்டிருந்தார். அதில் நீதிமன்றம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கு வந்து தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா அதே போல் ஸ்ரீ அருள்முருகன் அவங்களோட அமர்வு பெஞ்சில் வந்து வருது. அப்போ என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை தானே ரத்து பண்ண முடியும், தாவேக்கா அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி,
அதனால் அந்த கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழலையே, ஏன் இப்படி ரத்து செய்ய சொல்கிறீங்கிற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படணுமா 8% அவங்க வந்து காட்டணும். சமீபத்தில் நடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இது ப்ரொமோஷன் வந்துச்சு. ஆக்சுவலாக கட்சிக்கான ப்ரொமோஷன் அப்போ தான் கிடைச்சது அவங்களுக்கு இத்தனை ஆண்டு கால பயணத்தில். அந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தால் தானே ரத்து செய்ய முடியும். இது இப்படி ஏன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, 2 வருஷம் இருக்குது, ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்காத பட்சத்தில் அவங்க இன்னும் பர்சன்டேஜ் நிரூபிக்கலன்ற பட்சத்தில் எப்படி இதை நம்ம வந்து தடுத்து நிறுத்த முடியும், இதை ரத்து செய்ய முடியுன்ற மாதிரி எனக்கு கேள்விகளை கேட்டுருக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள் தாவேக்காவை சுற்றி வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்னது போல் புஷி ஆனந்தோடைய விவகாரம் இப்போது இன்றைக்கி வரைக்குமே அவர் வந்து கடுமையாக நெட்டிசன்களால் அதே போல் விர்ச்சுவல் வாரியர்ஸால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் புஷி ஆனந்த். ஸோ இதையெல்லாம் சரி கட்ட வேண்டிய தாவேக்கா, இதையெல்லாம் சரி கட்ட வேண்டிய விஜய் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதோட சேர்த்து இந்த மாதிரியான அடுத்தடுத்து என்ன செய்திகள், என்ன அப்டேட் வரப்போகுதுங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பேசலாம். நன்றி.